பாமுகம் ஃபார்டிவி இல்லைன்னு தமிழ் வானில் ஊடாக உறவுகளின் இணை வருவது தகவல் சாலை தொகுப்படுத்துகிற யோகட்டும் அவர்கள். வணக்கம், பாருங்கள். வணக்கம் அன்புடன் வாணி. வணக்கம் அன்பு நேர்களே. வளமை போன்ற புதன்கிழமை தகவல் சாலை இணைந்து கொள்கிறோம். 2 பாகமாக முதல் பகுதியை பிரித்தானியாவோடு சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கும் 2வது பாகத்தை உலக செய்திகளுக்கும் எடுத்துவோம் வளமை போல். அந்த ரீதியில் முதலாவதாக இன்று பாராளுமன்ற நிகழ்வுகள் சற்று என்ன நடந்தது பாராளுமன்றத்தில் என்றும், கடந்த வாரம் பிரித்தானியாவில் என்ன நடந்தது என்றும், அரசியல் ரீதியாக இது முக்கியம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. இதனை பார்க்காமல் நாங்கள் போக முடியாதங்கால், எப்படி என்றால் கடந்த வாரம் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல்கள், அதாவது பாராளுமன்ற தேர்தல் அல்ல, உள்ளூராட்சி மன்றங்கள், லோக்கல் கவுன்சிலுக்கான தேர்தல் நாடு பூராக நடைபெற்றது. இதில் ஆளும் கட்சியான தொழிற்கட்சி கைவசம் இருந்த பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்கள் கையை விட்டு நழுவி சென்று விட்டன. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்றால், ரிஃபார்ம் யூகே என்று நைஜல் ஃபராஜ் அவர்களினால் ஆரம்பிக்கப்பட்ட அண்மை காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, இது பேர் வடிவங்களில் 3 தடவை 4 தடவை பெயரை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முன்பு இது யூகே இண்டிபெண்டன்ட் பார்ட்டி என்றிருந்தது, பின்பு பிரெக்சிட் பார்ட்டி என்று பெயர்களை மாற்றி மாற்றி வந்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லோரும் தீவிர பலதசாரி போக்கூடிய கட்சி, அதாவது வெளிநாட்டவர்களுக்கு எதிரானது, வெளிநாட்டவர்களுக்கான கொடுப்பனவுகளை நிறுத்த வேண்டும், இங்கே வந்து அரசியல் தஞ்சம் கேட்பவர்களை அவர்களை ஹோட்டல் அல்லது வசதிகள் கொடுக்காமல் வேறு எங்காவது கேம்ப் ஒன்றில் விட வேண்டும் என்றும், மற்ற அவர்களுக்கான கொடுப்பன நிறுத்துவோம் என்றும் கடந்த வருடம் நடைபெற்ற ஒரு கலவரத்தின் போது இந்த எங்கள் ஹோட்டல் வழியே தங்க வைக்கப்பட்ட அரசியல் தஞ்சம் கோரியவர்கள் தாக்கப்பட்டார்கள். இதை நாங்கள் கடந்த வருடம் எல்லாம் தொலைக்காட்சி நேரடியாக பார்த்தோம். இப்படியான ஒரு கட்சி மக்களிடம் வெளிநாட்டுகளுக்கு உள்ள அந்த எதிர்ப்பை வெறுப்பை மூலதனமாக போட்டு நிறையவே பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த பிரச்சாரத்துக்கு ஈடுபட்ட மக்கள் அவரை ஆதரித்து, அதாவது ரிஃபார்ம் யூகே என்ற கட்சி ஆதரித்து வாக்களித்திருக்கிறார்கள். 600க்கு மேற்பட்ட இடங்களை அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். இது உண்மையில் ஆச்சரியமானது. இப்போதான் உருவான ஒரு கட்சி திடீரென்று 600க்கு மேற்பட்ட இடங்களை பிடித்த. அதே போன்று எதிர்கட்சியார் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியும் ஏறக்குறைய 300 இடங்களை இழந்துள்ளது. லிபரல் டெமோக்ராட் கட்சி முன்பை விட ஒரு சிறிய அளவில் இடங்களை பிடித்துள்ளது. இது என்னத்தை காட்டுகிறது என்றால், இந்த காட்டுவதற்கு முன் ஏன் இப்படி என்ற ஒன்று அது மட்டும் காரணம் அல்ல. அண்மை காலத்தில் புதிதாக வந்த தொழிற்கட்சி அரசாங்கம் பல அதிரடி நடவடிக்கைகளை கொண்டு வந்தார்கள். உதாரணமாக இந்த விண்டர் பேமெண்ட், அதாவது குளிர்காலத்துக்காக வயோதிபர்களுக்கு அல்லது குறிப்பிட்ட ஒரு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுத்தவர் அந்த அலவன்ஸ் கொடுப்பனவு, அதை நிறுத்திவிட்டார்கள். இதனால் நிறையவே வயோதிபர்கள் இவர்கள் மீது கோபம் கொண்டிருந்தார்கள். அவை இதை ஒரு ஆதாரமாக வைத்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்ததாக அண்மையில் இந்த அரச கொடுப்பவர்களுடைய கொடுப்பனவுகள் பல இடைநிறுத்தப்பட்டுள்ளன அல்லது அவை குறைக்கப்பட்டுள்ளன. இதனால் மக்கள் ஏற்கனவே பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது புதிதாக வந்த அரசாங்கம் நாட்டினுடைய நிதி நிலையை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக சில வெட்டுக்களை செய்தார்கள். இது பெரிய எதிர்ப்பை பெற்றது. அத்தோடு இந்த கட்சிக்குள், அதாவது ஆளுங்கட்சியான தொழிற்கட்சிக்குள்ளே பலர் இதை எதிர்த்தார்கள். இப்படியான நடவடிக்கைகள்னால் நாங்கள் செல்வாக்கிழந்து போயிடுவோம் என்று சொன்னார்கள். அதுக்கான நீதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் கடுமையாக இல்லை, நாங்கள் செய்வது சரி என்று இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது கடந்த வாரம் நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் இவர்கள் படு மோசமாக தோற்கடிக்கப்பட்டதனால் இப்பொழுது ஆளுங்கட்சிக்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அச்சம் தொடங்கிவிட்டது. எப்படி என்றால், இந்த போக்கில் போனால் அடுத்த 4 வருடங்களில் வரும் பொது தேர்தலிலும் இந்த ரிஃபார்ம் யூகே என்ற கட்சி நியாயமான இடங்களை பிடித்து பாராளுமன்றத்துக்கு அவர்களுடைய தொகை அதிகரிக்கும். உதாரணமாக இதை நாங்கள் எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் என்றால், பிரான்சில் உள்ள மெரின் லெ பென்னுடைய கட்சி முன்பு 1, 2, 3 இடங்களை பிடித்தது. கடந்த முறை நடந்த தேர்தலில்
80க்கு அதிகமானவர்கள் பாராளுமன்றத்துக்குள் வந்ததனால் அங்கே ஒரு அரசியல் குழப்பம் என்று பல மாதங்களாக போனதை நாங்கள் அறிவோம். அப்படியான நிலை இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. அடுத்த பொது தேர்தலுக்கு இடையில் இந்த அரசாங்கம் தன்னுடைய அந்த தவறுகளை நிறுத்தி கொண்டு, அதாவது ஏழைகளுடைய அல்லது பொதுமக்களுடைய நலன்களில் கவனம் செலுத்தாவிட்டால் மிக விரைவில் இந்த அறுதி பெரும்பான்மை பலத்தை இழந்து மிக சில வாக்களால் சில இடங்களால் வெல்ல வேண்டிய நிலை வரலாம். அத்தோடு இதுவரை காலம் 2 கட்சி ஆட்சி, பல கட்சிகள் இருந்தாலும் ஒன்றில் தொழிற்கட்சி அல்லது டோரி கட்சி, இந்த 2 கட்சி மாறி 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 வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இனி வருங்காலத்தில் இந்த 2 கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு வந்து கட்டி இப்பொழுது 3 கட்சி ஆட்சி என்ற நிலை வருகிறது என்று நைஜல் ஃபராஜ் கூறிக்கொண்டே வந்தார். அவர் கூறியது போல சரியாகத்தான் இயங்குகிறது. என்றால் இப்பொழுது உள்ளூர் ஆட்சி இடங்களில் 600க்கும் மேற்பட்ட இடங்களை அவர்கள் கைப்பற்றும் பொழுது அடுத்து வரும் 4 ஆண்டுக்குள் அரசாங்கம் செய்யும் தவறுகளை கூடுதலாக பிரச்சாரம் செய்து அதை ஒரு அரசியல் பிரச்சாரமாக மாற்றும் பொழுது இனிவரும் காலங்களில் ஒரு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைப்பது கஷ்டமாயிருக்கும். அதிலும் குறிப்பாக இடைத்தேர்தல் ஒன்று நடைபெற்றது அண்மையில். அந்த இடைத்தேர்தலிலும் ஆளுங்கட்சியான தொழிற்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வேறு ஒருவரை தாக்கியிருந்தார். பகிரங்கமாக வீதியில் வைத்து தாக்கிய காட்சிகள் ஃபில்ம் பண்ணப்பட்டு, அதாவது படம் பிடிக்கப்பட்டு அது இணையதளங்கள் மூலமாக காட்டி, ஆகவே அது கூட ஒரு பெரிய ஒரு பிரச்சாரமாக இருந்தது. ஒரு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தோற்று இதே ரிஃபார்ம் யூகே உறுப்பினரால் தெரிவு செய்யப்பட்டார். அதே போன்று மேயராக தெரிவு செய்யப்பட்ட இன்னொரு இடத்தில் இன்னொரு பெண்மணி, அவர் முன்பு கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து கட்சி மாறி ரிஃபார்ம் யூகேக்கு போனவர், அவர் அறுதி பெரும்பான்மை வாக்களை பெற்று அவர் அந்த தெரிவு செய்யப்பட்டு இப்பொழுது மேயராக வந்துள்ளார். ஆகவே இவை எல்லாம் ஒரு நல்ல சகுனமாக தெரியவில்லை. இந்த இடத்துல அரசாங்கம் கவனமாக இல்லை என்றால் நிறையவே சிக்கல்கள் இவர்களுக்கு இருக்கிறது. இது உள்ளூராட்சி தேர்தல். கடந்த வாரம் நடைபெற்ற தேர்தலில் ஏறக்கூடிய 23 கவுன்சில்கள் 6 மேயர் இடங்களை இந்த கட்சி கைப்பற்றி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் இந்த இதோடு சேர்த்து பார்க்கலாம் இந்த விண்டர் ஃபியூவல் கோல் என்றது, அதாவது குளிர்காலத்துக்கு வயோதிபர்களுக்கு கொடுக்கும் தொகையை நிறுத்தியதனால் அரசாங்கத்துக்குள் பல முருகல் நிலை ஏற்பட்டு இப்பொழுது பத்திரிகையில் பகிரங்கமாக இதை பற்றி எழுதும் அளவுக்கு வந்துள்ளது. சில முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆட்சியில் இருப்பவர்களே தங்களுடைய கருத்துக்களை கூற துவங்கிவிட்டார்கள், பத்திரிகைகள் எழுத துவங்கிவிட்டன. ஆனால் ஏறக்குறைய 3/2 பகுதியினர் இதற்கான தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் அரசாங்கம் இல்லை, அது தாங்கள் அதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இது இன்னும் நிலைமையை மோசமாக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகவே இந்த அரசாங்கம் இதை மிக கவனமாக கவனிக்காவிட்டால் எதிர்காலத்தில் நிறையவே சிக்கல்கள் இவருக்கு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த இந்தியாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில வர்த்தக ஒப்பந்தம், இது பல வருடங்களாக இது பேச்சாக பேசப்பட்டு கொண்டு வந்தது. உதாரணமாக இந்த பிரெக்சிட் விவகாரத்தில் பிரித்தானியாவை கூறிக்கொண்டு வந்தது, நாங்கள் ஐரோப்பாவை விட்டு விலகிவிட்டால் வேறு பல நாடுகள் இருக்குத்தானே, அந்த நாடுகளோடு வர்த்தகம் செய்து கொள்வோம் என்று. அப்பொழுது அது ஒரு சிறிய ஒரு கதையாகவே பேணப்பட்டது. ஆனால் இப்பொழுது திடீரென்று இந்தியாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையான வர்த்தக ஒப்பந்தங்கள் மிக பிரமாண்டமான அளவில் செய்யப்பட்டுள்ளன. மில்லியன் கணக்கான பண வருவாய் பிரித்தானியாவுக்கு வர இருக்கிறது. 2024 ஏறக்குறைய 42 பில்லியன் பவுண்ட்கள் தொகையான வர்த்தகம். இன்னும் சில நாட்கள் போனால் வருடம் ஒன்றுக்கு 25 மில்லியன் அதிகரித்து 2040ஆம் ஆண்டில் இது மிகப்பெரிய ஒரு தொகையை பெறும். அந்த ரீதியில் இப்பொழுது 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. அது குறிப்பாக பிரித்தானியாவிலிருந்து அங்கு இறக்குமதி செய்யும் பொருட்கள் காரணமாக உடுப்புகள், மன்னிக்கவும், இங்கேருந்து போகிற கார், காஸ்மெட்டிக், விஸ்கி, ஜின், பெரிய வெளியுள்ள பெறுமதி வாய்ந்த வர்த்தக வாகனங்கள், உணவு வகைகள், உதாரணமாக இந்த ப்ரோன், அதாவது இறால், பதப்படுத்தப்பட்ட இறால்,
நம்ம எலக்ட்ரிக் மெஷின் போன்ற விடயங்களை பிரித்தானியாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் பொழுது முன்பு அவர்களுக்கு இருந்த வரி விகிதம் அரைவாசியாக குறைக்கப்பட்டது. எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும், டொனால்ட் ட்ரம்ப் வந்த பொழுது அடிதடி என்று பல நாடுகளுக்கு டேக்ஸ் விதித்திருந்தார். இந்த நேரம் பார்த்து பிரித்தானியாவும் இந்தியாவும் தங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் செய்யும் பொழுது முன்பு 150% என்று விதிக்கப்பட்ட அந்த வரியை பிரித்தானியா இப்பொழுது இந்தியாவுக்கு அரைவாசியாக சரி 75% குறைத்துள்ளது. இந்த ரீதியில் இந்தியாவுக்கு மிகவும் மகிழ்ச்சி, நிறையவே வருமானம் அவர்களுக்கு வருகிறது. அதே போன்று பிரித்தானியாவிலும் பலருக்கு இந்த அங்கிருந்து வரும் பொருட்களுக்கான உடுபுடவைகள், உணவு வகைகள், ஜுவல்லரி, நகை போன்றவை, மற்றது கார் போன்றவற்றை அவர்கள் இங்கே இறக்குமதி செய்யும் பொழுது அவர்களுக்கு லாபம் இருக்கிறார். ஆனால் இங்கே புதிய சிக்கல் ஒன்று தோன்றியுள்ளது. கடந்த ஒரு நாள் அல்லது 2 நாளுக்கு முன்பு இவர்கள் பல சலுகைகளை இந்தியாவுக்கு வழங்கும் பொழுது இந்தியாவிலிருந்து வந்து இங்கே வேலை செய்த அல்ல வர்த்தகம் செய்பவர்களுடைய வருவாயில் இந்த சோசியல் செக்யூரிட்டி, அதாவது என்ன உதாரணம் எவ்வளவு மற்றவர்கள் வேலை செய்யும் பொழுது இவர்களுக்கு எந்த விதமான வரி விதிக்கப்பட்டதோ அந்த வரியிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி என்றால், அது இந்தியாவில் என்ன தொகையை அவர்கள் வரியாக கொடுப்பார்களோ அதற்கு பெருமதியான தொகையைத்தான் பிரித்தானியர்கள் செலுத்த வேண்டும் என்று வந்த பொழுது இப்பொழுது இங்கே ஒரு முருகல் நிலை தோன்றியுள்ளது. அநேகமாக ஆளுங்கட்சி தவிர்ந்த மற்ற எல்லா கட்சிகளும் இது எதிர்க்கின்றன. அரசாங்கத்தை பல தடவையில் ஆதரிக்கும் லிபரல் டெமோக்ராட் கட்சி கூட இதை எதிர்க்கிறது. காரணம் என்றால், இங்கே உள்ளூரில் உள்ளவர்கள் முழு வரியை கட்டி கொண்டு இருக்கும் பொழுது இந்த சலுகை காரணமாக இந்தியர்களுக்கு இப்படி செய்வது நியாயமல்ல என்ற ஒரு சிக்கல் தோன்றியுள்ளது. அடுத்த ஓரிரு வாரங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 இருந்து ஆரம்பித்தது, இப்பொழுது 2025. எதிர்வரும் காலத்தில் இந்த 2 நாடுகளுக்கு முடியாத வர்த்தகம் மிக சுமூகமாக நடைபெற்று 2 பேருக்கு லாபம், பிரித்தானியர்களுக்கு லாபம், இந்தியர்களுக்கு லாபம் என்ற நிலை காணப்படுகிறது. இதற்கு இன்னொரு காரணம், இந்த ட்ரம்ப் கொண்டு வந்த வர்த்தக ரீதியான கடு விதிப்புகளில் இவர்கள் ஒரு பரிச்சார்த்த முயற்சியாக இறங்கிய பொழுது அது உண்மையில் இந்த காகம் இருக்கும் பொழுது பனம்பழம் விழுந்தது போன்று அந்த எதிர்ப்பு நடவடிக்கைகள் அரசாங்கத்துக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. ஆகவே இது அமெரிக்காவுக்கு கூட ஒரு சவாலாக அமைய போகிறது. ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றது பிரித்தானியா போன்ற நாடுகள் இப்பொழுது இந்தியாவோடு வர்த்தகத்தில் இறங்கி இருப்பதனால் இதுவரை காலம் அமெரிக்காவினால் பாதிக்கப்பட்டு வந்த இந்த நாடுகள் சற்று தலைநிமிர ஒரு வாய்ப்பு இருக்கிறதாகவும் கருதப்படுகின்றது. அடுத்ததாக இங்கே இந்த கடந்த வாரம் இங்கே நடைபெற்ற முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று, இந்த எலிசபெத் மகாராணியார் இல்லாத நிலையில் அந்த VE-Day என்பது, அதாவது 2ஆம் உலக யுத்தத்தில் ஐரோப்பிய நாடுகள் காப்பாற்றப்பட்டு அவை அந்த ஹிட்லர் பிடியிலிருந்து சுதந்திரம் பெற்ற நாளை 8ஆம் தேதி உடன் சரியாக 80 வருடங்கள். அதை இங்கே எல்லா இடம் பார்க்கலாம். VE-Day என்று கூறுகிறார், விக்டரி இன் யூரோப்பில் ஏற்பட்ட வெற்றி. சரியாக 80 வருடங்கள். அது கடந்த 4 தினங்களாக இங்கே கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த ரீதியில் இங்கே கடந்த சனி ஞாயிறு தினமெல்லாம் பிரித்தானியாவில் பல அணிவகுப்புகள், இராணுவ அணிவகுப்புகள் நடைபெற்றன. அடுத்ததாக முன்பிருந்த எலிசபெத் மகாராணியரை எல்லோரும் அந்த மாளிகையின் அவர் கையசைப்பதை பார்ப்போம். அவர் இல்லாத காலத்தில் இப்பொழுது அவருடைய மகனான சார்ல்ஸ், அவர்தான் இப்பொழுது அரசர். அவரும் அவருடைய மகனான வில்லியத்தினுடைய பிள்ளைகளான 3 பேர பிள்ளைகளும் அங்கே இருக்கும் பொழுது ஒரே நேரத்தில் 3 தலைமுறையை நாங்கள் நேர பார்க்கக்கூடிய இருந்தது. இந்த படங்கள் கடந்த வாரமாக எல்லா பத்திரிகைகளையும் வெளியே வந்தன. இது முக்கியமான ஒரு விடயம். எப்படி என்றால், நாங்கள் முன்பு எமது வெளிநாடுகள் இருக்கும் பொழுது கேள்விப்பட்டிருப்போம் அரசருடைய மகன் என்று. ஆனால் நாங்கள் எல்லோரும் இப்பொழுது எங்களில் பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து, அதிலும் குறிப்பாக பிரித்தானியாவில் இருக்கும் பொழுது இந்த அரச குடும்பத்து கதைகள் எங்களுக்கு ஓரளவுக்கு பரிச்சயமாகின்றது. அப்போ முன்பு எலிசபெத் மகாராணி ஒரு இளம் பெண்ணாக இருக்கும் பொழுது அவருடைய தாயும் தந்தையோரோடும் இருந்து அதே அந்த மாளிகை பல்கனியிலிருந்து கையசைத்த படங்களை நாங்கள் பல தடவை பார்த்திருந்தோம். ஆனால் இந்த வாரம் நாங்கள் பார்த்த படங்கள் எலிசபெத் மகாராணியார் இல்லை, ஆனால் சார்ல்ஸும் அவருடைய மனைவியும்
பின் சார்ல்ஸினுடைய மகன் வில்லியத்தினுடைய மனைவி, பிள்ளைகள். இவை 3 தலைமுறைகள் அங்கே கையசைத்த காட்சிகளை பார்த்தோம். இது சாதாரணமாக சென்ற வாரம் நடந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எதிர்காலத்தில் இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. இந்த புகைப்படங்கள் கூட மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு ஈரானிலிருந்து வந்த சிலர் இங்கே பிரித்தானியாவில் தங்கியிருந்து கொண்டு இங்கே சில சதி திட்டங்களை தீட்டி பல அதிரடி தாக்குதலை நடத்த இருந்ததாக அறிந்து கடந்த 3 தினங்களுக்கு முன்பு 2 வெவ்வேறு இடங்களில் 8 ஈரானியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களை இரகசியமாக தொடர்ந்து இவருடைய நடவடிக்கைகள் தொலைத்தொடர்புகளை அவதானித்த போலீசார் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். என்ன என்று இதுவரை சரியாக வெளியில் தெரியவில்லை. அதுதான் இன்னும் ஒரு சட்டம் இங்கே பிரித்தானியாவில் உள்ள சட்டங்களில் மிக விரைவில் ஒரு சட்ட மாற்றம் பெற இருக்கிறது. ஒன்று, இந்த குற்றவாளிகள், உதாரணமாக கொலை செய்தவர்கள் போன்ற குற்றவாளிகளை அவர்களுக்கு வழக்கு நடந்து வழக்கு தீர்ப்பு அன்று அவர்கள் அங்கே நேரே கொண்டு வந்து முகத்துக்கு நேரே வைத்துத்தான் அவர்கள் செய்த குற்றத்தை சொல்லி அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. ஆனால் இப்போ கடந்த சில வருடங்களாக இந்த குற்றவாளிகள் தங்கள் மீது குற்றம் சாட்டப்படும் பொழுது அவர் நீதிமன்றத்துக்கு வரமாட்டார்கள். எப்படியோ மொண்டு பிடித்து கொண்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அங்கே வராமல் இருந்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு பெரிய ஒரு குடும்பம், அதாவது ஒருவரை இழந்த ஒரு குடும்பத்தினர் அந்த வழக்கை வந்து பார்க்கும் பொழுது கொலை செய்தவர் அங்கே வராமல் இருக்கிறார், தாங்கள் மட்டும் போகும் பொழுது இது பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்பொழுது அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்து இப்பொழுது என்ன புதிய ஒரு சட்டம் மிக விரைவில் வருகிறது என்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. எப்படி என்றால், இந்த கொலை குற்றமோ அல்லது வேறு குற்றங்கள் சாட்டப்பட உரிய அந்த குற்றத்தோடு அந்த குற்றம் சாட்டப்பட்டு அந்த தீர்ப்பு அளிக்கப்படும் பொழுது அவர்கள் வராமல் இருந்தால் அவர்களுக்கு அடிஷனலாக மேலதிகமாக 2 வருடங்கள் சிறை தண்டனை என்று ஒரு சட்டத்தை அறிவித்துள்ளார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இதை நிறைய வரவேற்றுள்ளார்கள். அவை சட்டத்தில் இது ஒன்று. அடுத்ததாக இன்னும் ஒரு புதிய சட்டம் ஒன்று வர இருக்கிறது. அது இப்பொழுதுதான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது. இருந்தாலும் அடுத்த ஒரு வருடத்துக்கு நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு கடுமையான சட்டம் இந்த குடிவரவு சட்டம். அதில் எப்படி என்றால், சில குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து பிரித்தானியாவுக்கு வருபவர்கள் வேறு வேறு நோக்கங்களை மனதில் வைத்துக்கொண்டு வெவ்வேறு வடிவங்களில் இங்கே வந்து தங்களுடைய அந்த விசாக்களை வேறு விதமாக ரத்து செய்து அல்லது தலைமறைவாகி அல்லது அவர்கள் அசைலம், அதாவது அரசியல் தஞ்சம் கூறும் நிலைமை இங்கே அதிகரித்து கொண்டு வருவது அரசாங்கம் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரீதியில் எதிர்வரும் காலங்களில் குறிப்பிட்ட சில நாடுகள், அந்த 3 நாடுகளுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒன்று, முதலாவது இடத்தில் நைஜீரியா, 2வது இடத்தில் பாகிஸ்தான், 3வது இடத்தில் ஸ்ரீலங்கா. இப்படியான நாடுகளிலிருந்து விசா எடுத்துக்கொண்டு வருவர்களை பற்றித்தான் நான் கதைக்கிறோம். உதாரணமாக வேலை வாய்ப்புக்காக எடுத்து வருவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பதற்காக வருபவர்கள் என்று வந்து வேறு வேறு விதமான விசாக்களை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே இடையில் திடீரென்று ஐசைலம் கையை தூக்கி நாங்கள் அரசியல் தஞ்சம் கேட்கிறோம் என்று பல கேஸுகள் இங்கே இருக்கின்றன, இல்லை என்று சொல்வதற்கில்லை. பாகிஸ்தானிலும் இதே நடக்கிறது. அங்கே அவர்கள் சமயத்தை சாட்டி சொல்வார்கள், தாங்கள் கிறிஸ்தவர்கள், ஆனால் அங்கே பாகிஸ்தானில் தங்களால் வாழ முடியாது, ஏனென்றால் அங்கு இஸ்லாமியர்கள் தங்களை கொள்கிறார்கள் என்று. இலங்கையை பொறுத்தவரை அங்கே உள்ள பிரச்சனை வேறு. இலங்கை இராணுவத்துக்கும் தமிழர்களுக்கும் உள்ள பிரச்சனை கூறப்படுகிறது. நைஜீரியாவில் இதே போன்று அங்கேயும் சமயம் ஒரு விடயமாக கருதப்படும். ஆகவே எதிர்காலத்தில் இந்த விசா எடுத்துக்கொண்டு பிரித்தானியாவுக்கு வருவர்களுக்கு மிக கடுமையான சட்டங்கள் பிரயோகிக்கப்பட இருக்கின்றன. அதாவது அவர்கள் மீது கடுமையான சோதனைகள் நிறைவேற்றி இவர்கள் உண்மையில் வருவது சரியான நோக்கம் என்ற மட்டும்தான் அவர்களுக்கு விசா அனுமதி கிடைக்கும், இல்லை என்றால் அது நிராகரிக்கப்படும் என்ற ஒரு நிலை காணப்படுகிறது. இது புதிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்ததாக சற்று உலக செய்திகளுக்கு நான் செல்லலாம் நினைக்கிறேன். அது கூட பிரித்தானியாவோடு சேர்ந்த செய்திகள். நான் அந்த உலக செய்திகளில் ஒன்று, இந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அவருடைய நடவடிக்கை, இந்த வாரம் அல்ல, ஏறக்குறைய இப்பொழுது ஒவ்வொரு வாரம் அவர் என்ன செய்வார், நாங்கள் பத்திரிகையில் வார பலன் பார்ப்போம், இந்த ராசி பலன் எப்படி இருக்கும் இந்த வாரம் என்று. அது இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்தபின் நாங்கள் வாரப்பலன், தினப்பலன், மாதப்பலன் எல்லாம் பார்க்கிற நிலை வந்துள்ளது. இந்த வாரம் என்ன கதைப்பார்,
அடுத்த வாரம் என்ன கதைப்பார் என்று பலர் கேள்வி கேட்கும் ஒரு காலம் வந்துள்ளது. அந்த இடத்தில் இந்த வாரம் மிக முக்கியமான நிகழ்ச்சி, கனேடிய பிரதமர் நேற்றைய தினம் அமெரிக்காவுக்கு சென்று அவரை சந்தித்திருந்தார். இருவரும் சந்திப்பதில்லை என்றே ஒரு முருகல் நிலை காணப்பட்டது. காரணம், கனடாவை அமெரிக்காவுடைய 51வது மாநிலமாகத்தான் இணைக்கப் போவதாகவும் அங்கே ஒரு கவர்னர் ஆட்சி தான் நடைபெறும். அதாவது ஒரு இப்பொழுது தெரிவு செய்யப்பட்ட மார்க் கார்னி என்ற கனேடிய பிரதமரை அவர் ஒரு தரக்குறைவாக ஒரு கவர்னர் மட்டும்தான், கவர்னருக்குரிய பதவி அவருக்கு கொடுக்கப்படும் என்றும் தான் கனடாவை இணைக்கப் போகிறேன் என்று இவர் கூறியது அது அவர்களுக்கு சாதகமாக அமைந்தது. எப்படி என்றால், அங்கே ஆளும் லிபரல் கட்சி, கனடாவில் ஆளும் லிபரல் கட்சி பல வருடங்களாக ஆட்சியில் இருந்தாலும் கடந்த ட்ரூமன் என்ற அந்த அவருடைய செல்வாக்கு அங்கே சரிந்து அந்த கட்சி வீழ்ச்சி அடையும் ஒரு நிலை காணப்பட்டதா. இதற்காக எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி அங்கே கடுமையான பிரச்சாரம் செய்து அவர்கள் வெற்றி பெறுவார் என்று காணப்பட்டது. அவர்கள் வெற்றி பெற்றால் அது டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைகளை ஆதரிக்கும் கட்சியாக இருந்தது. ஆனால் இந்த டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக காட்டிய இந்த கடும்போக்கு, கனடாவுக்கு எதிரான கடும்போக்கு, அவர்கள் மீது விதித்த வரிகள் எல்லாம் நிறையவே அவர்களுக்கு ஆத்திரத்தை கொடுத்தது. ஏனென்றால் அவர்கள் கனடாவை மிக மோசமாக ஒரு அவமானப்படும் நிலைக்கு அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் இருந்தது. மக்கள் எப்படி என்றால் தங்களுடைய சொந்த உணர்வுகளை அவர் விட்டு கொடுக்கவில்லை. இதன் காரணமாக மார்க் கார்னி என்ற அவரை பிரதமராக மிகப்பெரிய அறுதி பெரும்பான்மையால் அவர் வென்று பிரதமராக வந்தார். வந்த பொழுதும் இவர்கள் 2 பேருக்கும் உள்ள முருகல் நிலை தீர்ந்ததாக இல்லை. மார்க் கார்னி பதவியேற்ற முதல் தடவையாக சொன்ன முதல் வசனம், டொனால்ட் ட்ரம்புக்கு நீங்கள் காண்பதெல்லாம் கனவு, இது ஒரு முறை நடைமுறையில் வராது, நாங்கள் உங்களுடைய மாகாணத்தினுடைய ஒரு கிளையாக வரப்போவதில்லை, நாங்கள் கனேடியர் என்று. பின்பு இவர்கள் மீது விதிக்கப்பட்ட வரிகள், அலுமினிய பொருட்கள், உருக்கு பொருட்களுக்கான வரிகளை மிக மோசமாக கனடாவுக்கு விதித்திருந்தது. கனடாவும் உடனடியாக தங்களிடமிருந்து நீங்கள் பெறும் பொருட்களுக்கு அதே விதமான வரியை அறிவித்திருந்தது. உதாரணமாக இப்பொழுது கனடாவில் இருப்பவர்களை கேட்டால், உங்கள் குடும்ப உறவினர்களை கேட்டால் தெரியும், அநேகமாக கடந்த ஒரு மாதமாக கனடாவில் உள்ள பெரிய பெரிய கடைகளில் அமெரிக்க பொருட்கள் இங்கே இதையே காண முடியாது. அத்தனை பொருட்களும் அங்கே விற்பனையிலிருந்து வெளியெடுத்து விட்டார்கள். அவ்வளவு கோபம் இருக்கிற அமெரிக்கா மீது. ஆகவே இதான் அவர்களோட தேசிய உணர்வை கொடுத்து அது அரசியல் ரீதியாக வேறு விதம் மாற்றியது. ஆனால் இந்த நிலையில் இப்பொழுது இவர்கள் 2 பேரும் பேசுவார்களா இல்லையா என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது கனடிய பிரதமர் அவரை காண அங்கே சென்றார். செல்லும் பொழுது அதை கூட இவருடைய டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு நையாண்டி போக்கு இருக்கிறது. அவர் வாரார் தான், என்னத்துக்கு என்ன கேட்க போறாரு எனக்குண்டா தெரியல என்ற மாதிரி ஒரு முன்பு கூறியிருந்தார். பின்பு அங்கே வந்த பொழுது கூட அந்த 2 பத்திரிகையாளர் முன்னிலை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் மார்க் கார்னி அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை கூறும் பொழுது ஏறக்குறை 30-35 நிமிடங்கள் கூடுதலாக டொனால்ட் ட்ரம்பே கதைத்து கொண்டிருந்தார். இவரை கதைக்க விடாமல், இவருடைய கருத்துக்களை கேட்க விடாமல் தானே வேணுமென்று அவர் அதிக பிரசங்கமாக கதைத்ததை பலர் அவதானித்தார். மற்ற பல நாடுகள் கூட இதை அவதானித்திருந்தன. ஆனால் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது மார்க் கார்னி மிக குறுகிய வசனங்கள், இவரை போல் பெரிய கச்சேரி வைக்காமல் 2-3 வசனத்தை கூறியிருந்தார். உதாரணமாக ட்ரம்ப் கூறியிருந்தார், தான் அதாவது கட்டடங்களை கட்டி வளர்க்கும் வர்த்தகம் உள்ள ஒரு எஸ்டேட் ஏஜென்ட், எஸ்டேட் ஓனராக தன்னுடைய அனுபவம் இருக்கு. ஆகவே தனக்கு எப்படி நாடை கட்டி அமைப்பது தெரியும் என்று கூறிய பொழுது மார்க் கார்னி அவருடைய வாயை பறைத்து விட்டு சொன்னார், உங்களுடைய வர்த்தகத்தில் உங்களுக்கு தெரியும் சில கட்டிடங்கள் விற்க முடியாத கட்டிடங்கள் இருக்குது. அப்படியே நினைத்துக்கொள்ளுங்கள், உங்களால் எங்களை விற்க முடியாது, நீங்கள் நினைப்பது நடக்கப் போவதும் இல்லை. அதை ஆங்கிலத்தில் சொன்ன நெவர் நெவர் நெவர். உடனடியாக அது டொனால்ட் ட்ரம்புக்கு அவ்வளோ பிடிக்கவில்லை. அவர் பகடியாக கூறினார், நெவர் 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 என்ற வார்த்தை நெவர், அதை ஒரு நாளும் உச்சரிக்கக்கூடாது என்று பல தடவைகள் தன்னுடைய ஒரு மேம்போக்கை காட்டி இருந்தாலும் இறுதியில் அவருக்கு புரிந்து விட்டது இது சரிவராமல் போகும், தனக்கு அவமானமாக போயிடும் என்பதனால் சற்று டோன், அவருடைய அந்த குரலை மாற்றி
அவர் ஒரு நல்ல நண்பர், நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்து கன விஷயங்களை சாதிக்கலாம் என்று ஒரு விடயத்துக்கு வந்தது மாகாணிக்கு ஒரு பெரிய வெற்றி. அமெரிக்க அதிபர் தன்னுடைய அந்த சில்மிசங்களை காட்டுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. இது எங்கே என்றால், யுக்ரைன் அதிபர் அங்கே வந்த பொழுது அவரை வேணுமென்றே அரச மாளிகையில் வைத்து, அதாவது வெள்ளை மாளிகையில் வைத்து அவமானப்படுத்தியது எல்லோருக்கும் தெரியும். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் பல இருக்கிற. உதாரணமாக 2 வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற பரிசுத்த பாப்பஸருடைய இறப்பு தினத்தன்று அவருடைய இறுதி அஞ்சலியின் போது உலகத் தலைவர்கள் வந்தார்கள். உதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் வந்திருந்தார், அமெரிக்க பிரெஞ்சு அதிபர் வந்திருந்தார், பிரித்தானிய பிரதமர் சென்றிருந்தார். இப்படியான நேரங்கள் இவர்கள் 4 பேரும் சந்தித்த போது அந்த சந்திப்பு ஒரு நல்ல விடயமாக அமைந்தது. பல மாற்றங்களை கொண்டு வந்து இப்பொழுது அந்த யுக்ரைனுக்கு உதவும் ஒரு நிலை மறைமுகமாக காணப்படுகிறது. அத்தோடு இது கூட புட்டினுக்கு ஒரு சிறிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. எப்படி என்றால், இவர்களுடைய போக்கு வேறு விதமாக போனால் தான் கடுமையாக இனி நிற்கக்கூடாது என்ற ஒரு கருத்தில் இருந்தாலும் தன்னுடைய தாக்கங்களை செய்து கொண்டே வருகிறார். விமான தாக்குதல், ஏவுகணை தாக்கல் மூலம் புட்டின், அதாவது ரஷ்ய தாக்குதல்கள் தொடர்வது இங்கே யுக்ரைனில். அதே போன்று யுக்ரைனும் 2-3 பாரிய தாக்குதலை நடாத்தி இருக்கிற 2 தினங்களுக்கு முன்பு யுக்ரைன் தாக்குதலினால் ரஷ்யாவுடைய மிகப்பெரிய விமான நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்த நிலையும் காணப்பட்டது. இந்த போர் எந்த நிலைக்கு செல்லுமோ தெரியவில்லை. இது உண்மையில் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் மிக விரைவில் இதற்கு ஒரு முடிவு வரும் என்று கூறுகின்றார். அவரால் முடியாது என்று ஒன்றுமில்லை. இருந்த போதும் அவருடைய அந்த போக்கு வந்து ரஷ்ய அதிபரை கடுமையாக தாக்காத ஒரு ஒரு போக்கு காணப்படுகிறது. அதில் என்ன இருக்கிறதுன்னு தெரியவில்லை. ஏதோ ஒரு விடயத்தில் இவர் ரஷ்ய அதிபருக்கு பயப்படுகிறார் என்பது மட்டும் பலருக்கு தெரிகிறது. பல வருடங்களுக்கு முன்பு சில காரணங்களும் இருந்திருக்கின்றன. அத்தோடு இதுவரை காலம் பதவியில் இருந்து பதவியை இப்பொழுது இழந்த முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் இதுவரை அமைதியாக இருந்தார். இன்று அவர்கள் பிபிசியினுடைய முக்கிய ஒரு பத்திரிகையாளருக்கு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அந்த பேட்டியின் போது அவர் தன்னுடைய மெனக்கிடக்களை சொன்னார். அதாவது தனக்கு உண்மையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வருகையினால் சர்வதேச உலகத்தில் எங்களுடைய நாடு அவமானப்பட்டு கொண்டிருக்கிறது என்றும், பல விடயங்களில் அவர் ஒரு ஜனாதிபதியாக நடந்து கொள்ளவில்லை என்றும், பல சம்பிரதாயங்களை அவர் கடைப்பிடிக்கிற. உதாரணமாக, புதிதாக ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அவர் முன்பிருந்த ஜனாதிபதிகளை கண்டிப்பதில்லை, அவமானப்படுத்துவதில், அவர்களை பற்றி குறையாக கூறுவதில்லை. அது ஒரு விளக்கமாக இருந்தது. இதுவரை நாங்கள் யாரும் இப்படி காணவில்லை. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்த அடுத்த நிமிடத்திலிருந்து தினசரி ஜோ பைடனை தாக்கிக் கொண்டிருப்பார். எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம், முழு நஷ்டத்துக்கு அவர் தான் காரணம் என்று கூறினார். இப்போ அதை கூடிய அவர் சுட்டி காட்டியிருந்தார். இப்படியான முறைகள் பெரிய அவமானத்துக்குரிய என்றும், மற்றது இந்த வட அட்லாண்டிக் நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம், உதாரணம் நேட்டோ போன்ற அமைப்புகள் இவர் பலவீனப்படுத்தி வருகிறார். நாளைக்கு ஒரு நாட்டுக்கு ஆபத்து என்றால் அவர் அடுத்த நாடு போய் உதவி செய்ய முடியாத அளவுக்கு ஐரோப்பிய நாடுகள் இப்பொழுது அமெரிக்காவில் சந்தேகம் கொண்டு அவர்கள் வேறு வழிகளை பார்க்கிறார்கள். இதெல்லாம் டொனால்ட் ட்ரம்பினால் வந்ததுதான் என்று அவர் மிக சாட்டமாக ஒரு பதில் கூறியிருக்கிறார். இதற்கு 2 தினங்களில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன கூறுவார் என்று எதிர்பார்க்கலாம். அவர் நிச்சயமாக எந்த விதமான கௌரவமான வார்த்தைகளை பிரயோகிப்பதும் இல்லை. உதாரணமாக அவருடைய வயதை காட்டுவார், அவரை நையாண்டி செய்து காட்டுவார். இப்படியான நிகழ்ச்சி தான் பெறப்போகின்றது. அடுத்து இன்னும் ஒரு அமெரிக்காவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த அல்கத்ராஸ் ஒரு சிறை இருக்கிறது அமெரிக்காவில், ஒரு பெரிய தீவில். இந்த அல்கத்ராஸ் சிறை என்றால் பலருக்கு அமெரிக்க படங்கள் பார்த்தவர்கள் தெரியும். கிளின்ட் ஈஸ்ட்வுட் என்றவர் நடித்த ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு படம் அல்கத்ராஸ். அங்கிருந்து அந்த கைதிகள் தப்பி ஓடியது எப்படி என்று ஒரு உண்மை கதையை வைத்து ஒரு படமாக எடுக்கப்பட்டது. ஆனால் மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு சிறைதான் அங்கே. இப்பொழுது அது மூடப்பட்டு, பல வருடங்களாக மூடப்பட்டு, அது ஒரு
பொதுமக்கள் அதை டூரிஸ்ட் சென்று அதை பார்த்து வருவது, அதனால் கூட அந்த மாநிலத்துக்கு நிறைய வரவேற்பு வருமானம் இருந்தது. ஆனால் இப்பொழுது திடீரென்று 2 தினங்களுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் இந்த மூடப்பட்ட இந்த சிறையை மீண்டும் திறக்க வேண்டும் என்றும். ஏனென்றால் இங்கே நாட்டில் பல குற்றவாளிகள் பலர் தொடர்ந்து குற்றங்களை செய்கிறார்கள், அவர்கள் திருந்தின பாடில்லை, அவர்கள் நாட்டுக்கு நன்மை செய்யவில்லை, அவர்களை இங்கே சிறையில் அடைப்பதற்கு இந்த சிறையை திறக்க வேண்டும் என்று. இது கடுமையான எதிர்ப்புகளை பெற்றாலும் என்ன எதிர்ப்பு இருந்தாலும் அவற்றை வெளியில் தெரியாத அளவுக்கு பத்திரிகைகள் மூடி மறைத்து கொண்டே செல்கின்றன. இது ஒரு சிறையாக இருந்தாலும் அந்த சிறையை மீண்டும் திறப்பது என்பது அந்த மனித உரிமைகளை எந்த அளவுக்கு அவர் மதிக்கிறார் என்பது பெரிய கேள்வியாக இருக்கிறது. புதிதாக இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் எதிராக அமெரிக்கா விதித்து வந்த வரிமுறைகள் இப்பொழுது எதிர்பாராத ஒரு இடத்தில் பிரயோகிக்கப்படுகிறது. உதாரணமாக சினிமா படங்கள். அவர் என்ன கூறுகிறார் என்றால், வெளிநாடுகளில் எடுக்கப்படும் படங்கள், வெளிநாடுகளில் அதாவது அமெரிக்கராக இருந்தாலும் அந்த படப்பிடிப்புகள் வெளிநாடுகளில் படங்கள் தயாரிக்கப்பட்டு அது அமெரிக்காவுக்கு வரும்பொழுது 100% வரி கட்ட வேண்டும் என்று. இப்போ 1 கோடி அதனுடைய பெறுமதி என்றால் 2 கோடி கொடுத்து தான் அந்த படத்தை ஓடுவோம் உண்டு. இந்த ரீதியில் பல நாட்டு படங்கள் பாதிக்கப்பட இருக்கின்றன. உதாரணமாக பிரித்தானியை எடுத்துக்கொண்டால் தொலைக்காட்சி படங்களிலும் மற்றது திரைப்படங்களும் மிக புகழ்பெற்ற பெரிய பெரிய படங்கள் எல்லாம் பிரித்தானியாவில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அவை உலகம் பூராக புகழ்பெற்று ஓடுகின்றன. கூடுதலான பார்வையாளர்கள் அமெரிக்காவில் தான் இருக்கிறார்கள். ஆனால் இவர் அறிவித்த இந்த திட்டத்தின்படி அப்படி உதாரணமாக பிரித்தானியாவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அமெரிக்காவில் திரையிடப்பட வேணுமா இருந்தால் இவர்கள் 100% வரி கட்டி அதை கொடுக்க வேணும் என்னும் பொழுது இவர்கள் மீது கடுமையான ஒரு தாக்குதல். உதாரணமாக இந்திய படங்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட படங்களை கூட அங்கே நீங்கள் திரையிட வேணும் என்றால் அதுக்கு கூட நிறையவே நீங்கள் வரி கட்ட வேண்டி இருக்கும். அவருடைய எப்படி என்றால் அமெரிக்கர்களாக இருந்தாலும் அவர்கள் அமெரிக்காவிலேயே இந்த படங்களை தயாரித்து அங்கே அந்த முழு செலவையும் அங்கே செய்ய வேண்டும். இது வெளிநாடுகளில் எல்லாம் போய்விட்டு இங்கே வந்து எங்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை கூறியிருந்தார். இது குறிப்பாக இந்த கோவிட் போது பல நாடுகள் இந்த பட தயாரிப்புகளிலிருந்து ஒதுங்கி கொண்டன. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், படங்கள் தயாரிக்கப்படுவதில்லை, தயாரிக்கப்பட்ட படங்கள் இடையில் நிறுத்தப்பட்டன. இதனால் கோடிக்கணக்கான நஷ்ட ஈடுகள் ஏற்பட்டு பட தயாரிப்பாளர்கள் அதை தொழிலையே விட்டு சென்றார்கள். அதிலிருந்து சிறிதாக மேலே வந்து இப்பொழுதுதான் அவர்கள் கொஞ்சம் வரும்பொழுது அமெரிக்க அதிபர் செய்யும் இந்த அதிரடி நடவடிக்கை என்பது பல விடயத்தில் இவர்களை பாதித்து கொண்டு வருகிறது. அண்மை காலத்தில் ஒரு படத்தை நீங்கள் பார்த்திருப்பீங்க. உதாரணமாக அண்மையில் காலமான பாப்பரசருடைய அதே ஆடையை அணிந்து டொனால்ட் ட்ரம்ப் பாப்பரசர் போன்ற ஒரு போட்டோ ஒன்று வந்திருந்தது. பல இதை பார்த்திருப்பீர்கள். வரும் படம் என்று நீங்கள் அதை விட்டுட்டு போக இயலாது. காரணம் அது வேணுமென்றே அவர் செய்த படம். எப்படி என்றால் முன்பு பகுதியாக கூறிக்கொண்டு வந்தார், எனக்கு பாப்பரசராக வர எனக்கு நிறையவே விருப்பம் என்று பகுதியாக கூறிக்கொண்டு வந்தார். அண்மையில் திடீரென்று அப்படி ஒரு படத்தை தயாரித்து அதை வெளியிட்டார். பொதுவாக நாங்கள் நினைப்போம் இது வேணுமென்று யாரோ செய்து இவரை சாட்டுகிறார்கள். ஆனால் இவருக்கு எல்லாம் தெரிந்து கொண்டு வேணுமென்று அதை செய்து ஒரு பகுதியாக அதை எடுத்திருந்தார். ஆனால் இப்பொழுது அது பல கிறிஸ்தவர்களுடைய மனதை புண்படுத்துகிறது. என்னவென்றால் பாப்பரசர் இறந்து இன்னும் 2 வாரம் கூடியாகவில்லை. புதிய பாப்பரசருடைய தெரிவு இப்பொழுது இன்றுதான் அந்த ஆரம்பம் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய படத்தை போட்டு ஒரு பாப்பரசர் போல டொனால்ட் ட்ரம்பினுடைய படம் வருவது கிறிஸ்தவர்களை அவமதிக்கும் ஒரு செயல் என்று பல விதமான கண்டனங்கள் எழுந்துள்ளன. அதே போன்று இன்று பிரித்தானியில் வெளியிட்ட சில பத்திரிகைகள் ஒரு அந்த படத்தை போட்ட பொழுது பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதில் ஒரு கருத்து என்னை மிக கவர்ந்த ஒரு கருத்து. ஒருவர் எழுதியிருந்தார், இவரை இந்த இப்பொழுது பாப்பரசரை தெரிவு செய்யும் பொழுது ஏனைய கருதினால் மாதிரிதான் தெரிவு செய்கிறார்கள். அவர்களை கேட்டு தயவு செய்து இந்த ஆளையே தெரிவு செய்து பாப்பரசரை ஆக்கி விடுங்கள். ஏனென்றால் பாப்பரசரா உள்ளுக்கு வந்தா கொஞ்சம் அடக்கி வாசிப்பார். இவரை நீங்க வெளியில் விட்டால் மிகப்பெரிய குழப்படியெல்லாம் செய்வார். ஆகவே தயவு செய்து இவரை பாப்பரசர் ஆக்குங்கள். கல்லணை பிடிச்ச போல செய்ய வெளியில் இருந்தா குழப்படி வெள்ள மாளிகையார் குழப்படி செய்யறார். பாப்பரசர் ஆக்கி விட்டா கொஞ்சம் மக்களோட அடைஞ்சு நடப்பார். நல்லதுதான், நல்ல ஐடியா அது. நல்ல பகுதியான. அதே போன்றுதான் அண்மையில்
இந்த வரி விதிக்க போது ஒரு படம் ஒன்றை அது அது கனடா மன்னிக்கும் சைனா செய்த விளையாட்டு 3 போட்டோவை தயாரித்தார்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வைத்து. எப்படி என்றால் எலோன் மஸ்க், மற்றது டொனால்ட் ட்ரம்ப், மற்றவர் இன்னும் ஒருவர் இவர் துணை ஜனாதிபதி அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் 3 பேரும் இருந்து சப்பாத்து தைக்கிற மாதிரி என்ற மற்ற நாடுகளில் உள்ள அந்த சப்பாத்துகள் அந்த உற்பத்தியை தடுத்தால் அமெரிக்காவுக்கு எங்க போறது? ஆகவே இவைதான் இருந்து நிலத்திலிருந்து சப்பாத்து தைக்கிற மாதிரி ஒரு படத்தைப்பட்ட அந்த அளவுக்கு பலருடைய அந்த நையாண்டிக்கு ஆளாக இவர் வந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி 2023 ஆண்டு அந்த நிகழ்ச்சியை கதைத்திருந்தது எனக்கு ஞாபகம் இருந்தாலும் இப்பொழுதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய தாக்கம் தெரிய வருகிறது. 2023 ஜூலை மாதம் ஒரு குடும்பத்தில் நடைபெற்ற ஒரு விருந்து உபசாரத்தின் போது அங்கே ஒரு மர்மமான முறையில் மரணம் ஏற்பட்டது. குறிப்பிட்ட 2 பேர், அதாவது ஒரு பெண், அவருடைய கணவர். அவர் கணவனை 2015 பிரிந்திருந்தார். அவர்கள் பிரிந்து வாழ்ந்தார்கள். ஆனால் குறிப்பிட்ட இந்த பெண்மணிக்கு தன்னுடைய கணவர் மீது ஏதோ ஒரு பழி வாங்கும் ஒரு உணர்வோடு இருந்திருந்தது. இவர்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்கள். ஆனால் ஒரு முறை கடந்த 2023 ஆண்டு இவர் தன்னுடைய கணவனுடைய தாய் தந்தையரையும் அவருடைய சகோதரியையும் வீட்டுக்கு ஒரு விருந்து கலைத்திருந்தார். அப்பொழுது கணவர் ஏதோ விதத்தில் அவர் சாட்டி கொண்டே இருந்தார், எனக்கு என்னால் இயலாமல் இருக்கு, எனக்கு வர்றது அக்கறை இல்லை அப்படி என்று காட்டும் பொழுது மிக உருக்கமாக அவர் செய்தி அனுப்பியிருந்தார். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எவ்வளவு நேரம் செலவழித்து விசேடமாக இவ்வளவு உணவுகளை தயாரித்து இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் வராமல் இருக்க முடியும், நீங்கள் வந்தே ஆகவும் என்றெல்லாம் கடுமையான அழைப்புகளை விட்டு அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அங்கே நடந்தது என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் காளான் மஷ்ரூம்னு சொல்லுவோம். காளான் நஞ்சு ஊட்டப்படக்கூடிய சாமான் காளான். அந்த காளானிலான உணவை தயாரித்து அவர்களை வரவழைத்த போது கூட கூறிய காரணம் என்னவென்றால், அந்த கேன்சர் நோயிலிருந்து குணப்படுத்துவதற்கு சில மருந்துகளை தயாரிக்கலாம், தான் அதை தயாரித்திருக்கிறேன், அதை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன் வாருங்கள் என்று அழைத்து அந்த எல்லோருக்கும் அதை கொடுத்த பொழுது அவருடைய மாமனார், மாமியார், மற்றது மாமியாருடைய சகோதரி 3 அங்கே இறந்தார்கள். ஆனால் கணவர் எப்படியோ அரைகுறையாக தப்பிக்கொண்டார். பின்பு அவருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது ஈரல் மாற்று சிகிச்சை நடந்து அவர் தப்பித்து கொண்டார். இந்த வழக்கை இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் நடக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். குறிப்பிட்ட அந்த பெண்மணி 50 வயதுடைய எரின் என்ற பெண்மணி தான் இவ்வளவு கொலைக்கு காரணமாக இருந்தார். ஆனால் அண்மையில் அவர் அங்கே கேமராக்களுக்கு முன்வர் அழுது நடந்த நாடகத்தை பார்க்கும் பொழுது இவர் செய்திருப்பாரா என்ற ஒரு சந்தேகம் எழுதுகிறது. ஆனால் வழக்கு இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பது இந்த நேரத்தை குறிப்பிடத்தக்கது. அடுத்தது நமது இந்தியா பாகிஸ்தானுக்கு வருவோம். எல்லோருக்கும் தெரியும் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே என்ன நடைபெறுகிறது என்று. கடந்த வாரம் 3 தீவிரவாதிகள் காஷ்மீரில் உள்ள சுற்றுலா பயணிகள் செல்லும் ஒரு இடத்தில் பொதுமக்கள், அதாவது அந்த சுற்றுலா பயணிகளாக வந்த 26 பேரை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் பொதுமக்கள், அது இராணுவத்தினர் அல்ல. இந்த சுட்டு கொல்லப்பட்டதனால் அங்கே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் முருகல் வந்தது. எப்படி என்றால், அந்த இந்தியாவுடைய காஷ்மீரில் ஒரு பகுதி பாகிஸ்தானுக்கும் ஒரு பகுதி இந்தியாவுக்கும் சொந்தமானது. இதனுடைய உரிமை கோரி 2-3 தடவை போரே நடைபெற்றது. அங்கு உள்ள தீவிரவாதிகளை ஆதரவு கொடுத்து வளர்ப்பது பாகிஸ்தான் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அண்மையில் குறிப்பிட்ட அந்த பயங்கரவாத இயக்கத்தில் உள்ள சிலர் அங்கே கொலை செய்ததனால் இந்திய அரசாங்கம் நேரடியாக குற்றம் சாட்டி இது பாகிஸ்தான் இதற்கு பின் இருக்கிறது என்று. இப்பொழுது அதற்கான ஆயத்த வேலைகள் எப்படி என்றால், அந்த போரை இவர்கள் மீது ஒரு போர் தொடுக்கணும் என்று. இது 2 விஷயம். முதல்ல நாங்கள் அந்த நிகழ்ச்சியாக பார்த்தோம், நிகழ்ச்சியின் பின் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆகவே இந்த போர் தொடுக்கும் நிலை அங்கே உருவாகினது. நேற்றைய தினம் எல்லோருக்கும் தெரியும், உலகம் உள்ள தொலைக்காட்சிகள் காட்டியிருந்தன. இரவு ஒரு 25 அல்லது 30 நிமிடங்கள் இந்திய விமானங்கள் பாகிஸ்தானுடைய எல்லையும் தாண்டி சென்று எங்கெங்கெல்லாம் அந்த பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் என்ற முகாம்கள் எல்லாம் தாக்கி அழிக்கப்பட்டன. அதே நேரம் இந்த போரின் போது பாகிஸ்தான் அறிக்கை ஒன்றை விட்டுள்ளது. ஆனால் இதுவரை இந்தியா அதை மறுக்கவில்லை. பாகிஸ்தான்
இந்தியாவோட 5 போர் விமானங்களை சுட்டி வீழ்த்தியுள்ளது. பொதுவாக அது உடனடியாக மறுப்பார்கள், ஆனால் அவர்கள் இதுவரை மறுக்கவில்லை. காரணம் அது உண்மையாக இருக்கலாம். ஆகவே இந்த போர் என்பது மிக ஆபத்தான நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் மிக உதாரணமாக இன்று கூட பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இதை முக்கிய விடயமாக எடுத்து சொன்னார்கள். இந்த 2 நாடுகளையும் தயவு செய்து நீங்கள் ஆளோடு மோதாவதுங்கள், இதனால் வெல்லப்போவது யாரும் இல்லை என்றும். பிரித்தானியாவுக்கு இன்னொரு கடப்பாடு உண்டு. 2 நாடுகளும் இவர்களினால் கொலனியாக இருந்த நாடுகள். இங்கே பிரித்தானியாவில் ஏறக்குறைய 2 மில்லியன் பாகிஸ்தானியர்கள், 2 மில்லியன் இந்தியர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் வர்த்தக ரீதியாக பிரித்தானியா நல்ல நிலையில் உள்ளவர்கள். ஆகவே இவர்கள் ஆளோடு ஆள் அடிபட்டால் அது ஆசியாவுக்கும் கூடாது, அதே நேரம் இங்கே பிரித்தானியாவுக்கும் பொருந்தாது என்ற நிலையில் பலர் இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான அந்த மூர்க்க நிலையை குறைப்பதற்காக தங்களால் முடிந்த முயற்சியை செய்து வருகிறார்கள். இன்று இறுதியாக வந்த செய்தியின்படி 5 விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாகவும் 26 பேர் காயமடைந்து 12 பேர் வரை இந்திய பொதுமக்கள் பாகிஸ்தானிய பொதுமக்கள் கொல்லப்பட்டதா பாகிஸ்தான் குற்றம் சாட்டி இருக்கிறது. அந்த டென்ஷன் 2 பக்கமும் அந்த போர் உக்கிரம் ஆளையால் பிடித்து தின்னும் ஒரு நிலை காணப்படுகிறது. இது நல்ல ஒரு விடயம் அல்ல. பிரித்தானியா பாராளுமன்றம் சரி, உலக அரசியல் தலைவர்கள் சரி, இதனை கடுமையாக கண்டித்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையில் நல்லதல்ல. 2ம் ஆசிய நாடுகள் தான். அதே நேரம் இன்னொன்று, இந்த இந்தியாவில் ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கிற, ஒரு வழமையாக ஒன்று நடக்கும். எப்படி என்றால், ஒரு பொது தேர்தல் ஒன்று வருவதற்கு சில காலங்களுக்கு முன் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகும் அல்லது உருவாக்கப்படும். உதாரணமாக கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலின் போது இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அது எப்படி என்றால், இந்த நாட்டு மீது உள்ள நாட்டு பற்றை அடிப்படையாக கொண்டு மக்களை உருவேற்றி விடுவார்கள். எப்படி என்றால், 42 இராணுவ வீரர்களை ஒரு பாதையினால் கொண்டு சென்றார்கள். அப்பொழுது இராணுவ தலைமைப்பிடம் சொன்னது, இவ்வளவு தொகையான இராணுவ வீரர்களை ஒரு வீதியினால் ஒரு வாகனத்தில் அனுப்பக்கூடாது, அது மிக ஆபத்தானது என்று கூறிய பொழுது அங்கே அமித்ஷா, அந்த உள்நாட்டு அமைச்சர், இல்லை அதை அனுப்பலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மறுத்திருந்துவிட்டு அவர்களை வீதியால் அனுப்பிய பொழுது அங்கே தற்கொலை குண்டு தாக்குதல் நடைபெற்று அங்கே 42 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்டதன் மூலம் பாகிஸ்தான் செய்தது என்று கூறி பாகிஸ்தான் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அப்பொழுது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கடுமையான முருகல் ஏற்பட்ட நிலையில் அங்கே பொது தேர்தல் வந்தது. இதனை காட்டி பொது தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற்றார். இப்பொழுது அவர்கள் ஏதோ ஒன்று தேவை. இப்பொழுது சில காலங்களாக அவர்கள் இந்த பாகிஸ்தான் மீதான முருகல் நிலையை ஒரு ஆதாரமாக வைத்து இயங்கும் பொழுது இது தற்செயலா நடந்ததா அல்லது வேணுமென்று நடந்ததா தெரியவில்லை. இந்த 26 சுற்றுலா பயணிகள் காஷ்மீரில் வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டது இது பாகிஸ்தான் தான் இதை செய்தது என்றும், ஆனால் இதில் செய்தவர் யாரும் கைது செய்யப்படவில்லை. அது இந்த கைது செய்யப்பட்டவர்களை பற்றிய விவரம் எதுவும் தெரியவில்லை. அவை ஒரு சந்தேகமும் கூடவே வருகிறது. இந்த 26 பேருடைய கொலை உண்மையில் பாகிஸ்தான் தான் இருக்கிறதா அல்லது இவர்களுடைய சில ஏற்பாடுகள் மீது இந்த தாக்குதல் நடைபெற்று இது ஒரு போராக மாற்றி இந்த போரை உக்கிரப்படுத்தினால் இன்னும் 10 மாதங்களில் இந்தியாவில் ஒரு பொது தேர்தல் ஒன்று வர இருக்கிறது. அதில் 3வது முறையாக மோடி வரலாமா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் இப்படியான நிகழ்ச்சிகளை உருவாக்கி, உதாரணமாக பல தடவை மத கலவரங்கள் அங்கே ஏற்படுத்தது, குஜராத் கலவரம் எல்லாம். ஒவ்வொரு கலவரத்தின் பின்பும் பொது தேர்தல்களில் இவர்கள் வெற்றி பெற்று கொண்டு வந்தார்கள். ஆகவே இப்பொழுது நடைபெற்று கொண்ட நிகழ்ச்சிகள் பலருக்கும் பல சந்தேகத்தை கொடுக்கின்றது. இதில் உண்மையில் நடந்தது அதுதானா அல்லது அதன் பின்னணியில் வேறொன்று நடக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. இந்த நிலையில் வேறு யாராவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் அவரை கூறிக்கொண்டு. வணக்கம். வணக்கம் ஜோரட்னமன்னா. வணக்கம் வாணி அவர்களே. வணக்கம். எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அழகாக விரிவாக சொல்லி கொண்டிருக்கிறீங்கள். தெரிஞ்சதுகளை பார்த்ததுகளை நீங்கள் விவரமாக சொல்லும் போது நாங்கள் கூடுதலாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இது 3ஆம் உலக யுத்தத்துக்கு அடிகோலியாக 2 நாடாக ஒவ்வொரு இடத்திலேயும் சண்டை வந்து கொண்டிருக்கிறது.
இப்ப இது நடக்கும் என்று சொல்ல இல்லாத காலமா இருக்கிறது. இப்பொழுது இதுவும் நடக்கலாம். பல பல இடங்களில் இந்த போர் மோகம் காண உதாரணமா இப்ப நாங்கள் இந்த அளவு பிரச்சனைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கதைக்காமலே விட்டு விட்டோம். பலஸ்தீனத்தில் காசாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தினசரி குண்டு வீச்சுகள்னால் பல நூற்றுக்கணக்கான கொல்லப்படுகிறார். அவர்கள் உணவு எதுவும் கொடுக்காமல், உணவு தண்ணீர் வசதி இல்லாமலே அங்கு இறக்க வைக்கிறார்கள். அதே நேரம் இப்பொழுது இறுதியாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது தாங்கள் பலஸ்தீனத்துக்குள் சென்று காசாவை அப்படியே கைப்பற்றி பல வருடங்கள் வைத்திருக்க போவார். இதுதான் உண்மையில் அவருடைய திட்டம். வேறு வேறு விதமான தாக்கல் நடாத்தியிருந்தால், ஆனால் மிக அண்மையில் அவர்கள் கூறிய கருத்து சில சந்தர்ப்பங்களில் நேரடியாக இராணுவத்தை அனுப்பி நிரந்தரமாகவே பலஸ்தீனத்தை பிடித்து பல வருடங்கள் வைத்திருப்பார்கள். அதற்கிடையில் இறப்பவர்கள் இறக்கப்பார்கள். அதே நேரம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி கூட பதவியேற்றவுடன் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அது ஒரு நூதனமான ஒரு விதத்தில் கூறுவான ஒரு அறிவுகட்ட விதமான ஒரு கதையை கூறினார். எப்படி என்றால், பலஸ்தீனத்தில் நடைபெற்ற குண்டு தாக்குதலில் பல கட்டிடங்கள் இடிந்து சேதமாய் போய்விட்டன. அவற்றையெல்லாம் திருத்தி கொண்டு இருக்க முடியாது. ஆகவே அந்த மக்களை மற்ற அருகில் உள்ள நாடுகளுக்கு சென்று அனுப்பிவிட்டு தாங்கள் அந்த இடத்தை பொறுப்பெடுத்து அந்த இடிந்த கட்டடங்களை தான் துப்புரவாக்கி அதை ஒரு புதிய ஒரு உல்லாச புரி நாடாக மாற்றப் போவதாக அவர் அறிவித்திருந்தார். அவர் அந்த பில்டிங் விற்பனை தான் அவருடைய முக்கியமான நோக்கம். ஆகவே ஒரு எஸ்டேட் ஏஜென்ட் போல் செய்வதற்கு அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் இப்பொழுது மறைமுகமாக இஸ்ரேலுக்கு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறார். இஸ்ரேல் நடக்கும் தாக்குதலை அமெரிக்கா கண்டிப்பதில்லை. ஆகவே இவர்கள் 2 பேரும் சேர்ந்து பலஸ்தீனத்தை முற்றாக ஒரு கை பார்ப்பார்கள் போன்றிருக்கிறாவே. எந்த பக்கம் திரும்பினாலும் போர்முகம் மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு வழியை காணவில்லை. அடுத்த இறுதி செய்தியாக இப்பொழுது இந்த புதிய பாப்பரசர் தெரிவு ஆரம்பித்துள்ளது. அது பல முறை நாளைக்கு ஆரம்பமாகுதாம். இல்லை, இன்று ஆரம்பித்தாச்சு. இந்த பின்னேரம் ஆரம்பிச்சாச்சு. அந்த 133 உலக பூராம் உள்ள கருதினால்கள் அங்கே வந்து அவர்களை கொன்கிளேவ்னு சொல்வது ஒரு கட்டிடம் ஒன்றுக்குள் ஒரு அடைத்தது போல் அங்கே வைத்திருப்பார். அவர்களுக்கு வெளி உலக தொடர்பு எதுவும் இல்லை. எந்த விதமான தொலைபேசியோ வானொலியோ பத்திரிகையோ இராது. அவர்களுக்கு அந்த இவரை தெரிவு செய்கிற விடயத்தில் மட்டும்தான் தங்களுக்குள் கதைப்பார்கள் ஒழிய மற்றபடி யாரோட யாரும் கதைப்பில்லை. உதாரணமாக அவர்களுக்கு வெளியில் செல்ல முடியாது, வெளியுலக தொடர்பில்லை. இப்போ வைத்தியர்கள் 2 பேர் இருக்கிறார், யாராவது வருத்தம் வந்தால் கவனிக்க. அடுத்து இவர்களுக்கு உணவை சமைத்து கொடுப்பதற்கான உணவு சிப்பந்திகள் இருக்கிறார்கள். எதற்காக அப்படி செய்கிறார்கள்? அது எப்படி என்றால் இந்த இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது இப்போ உதாரணமாக ஒரு மேற்கு நாடுகள் எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக இறுதியாக காலமானவர் வந்து அர்ஜென்டினாவை சேர்ந்தவர். சரி, ஆனால் முன்பெல்லாம் வருவவரெல்லாம் இந்த பெரிய மேற்கு நாடுகளை ஆதரிப்பவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தெரிவு செய்வார்கள். ஆகவே அதிலிருந்து தப்போனமான யாரும் யாரோடு எந்த பிரச்சாரம் செய்யாமல் தங்களுக்குள் ஏதோ கருத்தில் அப்ப வெளியில் இருந்து கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டால் அது இன்ஃபுளுன்ஸா போயிடும். அதை கேட்டு இவர்கள் முடிவை மாற்றுவார்கள். ஆகவே எந்தவித தொடர்பும் இல்லாம இது எத்தனை நாள் நடக்கும் என்பது ஒரு பெரிய கேள்வி. பொதுவாக அண்மைய பாப்பரசர் தெரிவித்தது 2-3 தினங்கள் செல்லலாம், ஒரு வாரம் கூட செல்லலாம். 1200ஆம் ஆண்டில் 3 வருடங்கள் சென்றது. ஆனால் அண்மை காலங்களில் ஆனால் பின்பு அது 1 வாரம் 2 வாரம் என்று குறைந்து இப்பொழுது ஒரு சில நாட்கள், பொதுவாக இந்த வாரம் எதிர்பார்க்கலாம், இன்று ஆரம்பித்துள்ளது. அதிலும் ஒரு வேடிக்கையான செய்தி என்னவென்றால், அந்த தெரிவு செய்யப்படும் பொழுது அந்த அவர்களுடைய பத்திரங்கள் எரித்து விசேட 2 புகைக்குழாய் இருக்கிறது. அதை எரிக்கும் பொழுது வார புகை வெளியில் வருவது ஒரு கருத்த புகை என்றால் இன்னும் யாரும் தெரிவு செய்யப்படவில்லை. இன்று நடக்கிற நிகழ்ச்சியில் கருத்த புகை வரும் என்றால் இன்று யாரும் தெரிவு செய்யப்படவில்லை என்றால் மீண்டும் நாளைக்கு மற்றவருடைய பெயர்கள் கூட்டம் அங்கே எரிக்கப்படும். நாளை சரி வராவிட்டால் நாளை மாறுதன் அப்படியே தொடர்ந்து சில தினங்கள் நடைபெறும். இன்று இதுவரை நிகழ்ச்சி நடந்ததோ நான் பார்க்கவில்லை. ஆனால் தொடர்ந்து 2-3 தினங்களே நேரடியாக பார்ப்பார்கள். அந்த கருத்த புகை வந்தால் இன்னும் தெரிவு செய்யப்படவில்லை. வெள்ளை புகை வரும்பொழுது யார் அவருடைய பேர் உடனடியாக உலகம் பூரா அறிவிக்கப்படும். புதிய பாப்பரசர் இந்த வாரத்துக்குள், பெரும்பாலும் இந்த வாரத்துக்குள் தெரிவு செய்யப்படலாம். உலகத்தில் முக்கியமான நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவற்றை நாங்களும் செய்தியோடு செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
என்ற நிகழ்ச்சியோடு நாங்கள் நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வரலாம். வாணி எங்கே நிற்கிறீர்கள்? வருகிற வாரம் புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்கள் வாயால் அதை கேட்கலாம் என்று. அப்படி இல்லையா டொனால்ட் ட்ரம்பை கூப்பிட்டு கொஞ்ச காலம் அவரை கொஞ்ச காலத்துக்கு நல்லபடியா ஆடையெல்லாம் அணிந்துட்டானே. ஆனா அதை ஆக்கள் இயற்கையிலே ஒழிய மற்றும்படி வந்துட்டார். குளப்படியார பிள்ளைகளை மானிட்டரா வைக்கிற மாதிரி பிரின்சிபல்கிட்ட அனுப்புவேன், வேற ஒருக்கா பார்த்து அனுப்புங்கன்னு சொல்லி. ஆனா அவரை மானிட்டரா வச்சிருவேன். மானிட்டரை வச்சு மானிட்டர் உண்டு பிரின்சிபல்கிட்ட குளப்படி செய்ய மாட்டார் தானே. இது ஒரு பகுதியே நடைபெற்றது. இந்த நான் படித்த பாடசாலை இப்படி ஒன்று நடந்தது. கிளாஸ் மானிட்டரை சொன்னார், இந்த இவனை கூட்டிக் கொண்டு பெரியவரை கொண்டு காட்டிட்டு வாங்க. அது வேற விதம். பெரியவர்கிட்ட காட்டிட்டு வாண்டா அவர் போனா அவர் அடிப்பார். சரியோ. அப்பொழுது இந்த மானிட்டர் தான் கூட்டிக் கொண்டு போறார். மானிட்டர் முன்னுக்கு போறார், இவர் பின்னுக்கு போறார். இந்த மற்ற பிரச்சனைக்குரியவர் அவர் சரியான கட்டிக்காரன். திடீரென்று 2 அடி முன்னுக்கு போய் மானிட்டருக்கு முன்னுக்கு போய் நின்று மானிட்டரை காட்டி சொன்னார். ஃபாதர் மாஸ்டர் சொன்னார், இவரை கேட்டு கேள்வியெல்லாம் அடிங்க, ஒரு கேள்வியும் கேட்க வேண்டாம். அப்போ ஓகே சொல்லிட்டு மானிட்டருக்கு அடி விழுது. குழப்படி செய்தான் தப்பி கிளாஸுக்கு வந்துட்டேன். இது உண்மையா நடைபெற்றது. அப்போ அங்கே போகும் பொழுது மாஸ்டர் விஷயம் தெரியல. அவர் நக்கலா கேட்டா என்ன மாதிரி உரைச்சுதா என்று கேட்டார். உனக்கு உரைக்க அப்ப சொன்னாங்க, மானிட்டர் வர அவர்கிட்ட கிழங்கு எப்படி உரைச்சதுண்டு. அப்படிதான் இவரையும் கொடுக்க வேணும். பாடசாலை நல்ல நிகழ்ச்சி, நல்ல அழகா இருக்கிறது. அவருடைய பாப்பரசர் வேஷம் போட்ட படம் நல்ல வடிவா இருக்கு. அதன் தெரியாதாக்கள் அதை பாட்டு கும்பிட்டு வணக்கம் செய்கிறார்களோ தெரியவில்லை, தெரியாது. நன்றி இதுவரைக்கும். நன்றி நன்றி, மிக்க நன்றி. நன்றி. நன்றி அண்ணா, மிக்க நன்றி. புதிய பாப்பரசர் யார் என்று அடுத்த வாரம் அடுத்த வாரத்துக்குள் வந்து விடுந்தானே சந்திப்போம். வெள்ள புகைய விடுவோம் நாங்கள். அப்படி இல்லையா ட்ரம்ப் தான் கேட்போம், ஒரு 2 வாரத்துக்கு காலத்தை ஓட்டுன்னு சொல்லி கொஞ்சம் காலத்துக்கு நடிகண்டு. நன்றி, தொடர்ந்து கொள்வோம். நன்றி நன்றி, வணக்கம். வணக்கம். வருகிறது தகவல் சாலை தொகுப்படுத்துகிற ஜோகட்டம் அவர்கள் இணைந்திருந்தார்கள். இணைந்த நகுலவதி அவர்களுக்கும் அண்ணாக்கும் மிக்க நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. உங்களை செய்தி இப்போ போடவா, நாளை போடுவேன்? நாளை காலையில் போட்டுட்டா நீங்க உங்களோட வசதியை பார்த்து போடுங்க. இல்லை, காலையில் போட்டால் கொஞ்சம் மக்களும் கேட்பினோம் கவிதைக்கு முதல்ல. சரிங்க, ஓகே, நான் போட்டு விட்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி.